Hi friends, just 1 month முன்னாடி தாங்க நான் வீடு சேஞ்ச் பண்ணேன். அதில இருந்து என்னன்னே தெரியல ரொம்ப அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்ல ஒரு டைம் அது கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்போம். உண்மையாவே ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு தண்ணி ஒரு காரணமா இருக்குதா? ஒரே ஒரு நாள் மட்டும் கூட நீங்க தண்ணி சேஞ்ச் பண்ணி குளிச்சாலும் ஹேர் ஃபால் ஆகுமா? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். தண்ணில மொத்தம் 2 வகை இருக்குது. ஒன்னு ஹார்ட் வாட்டர், இன்னொன்னு சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா அதுல கால்சியமும் மெக்னீசியமும் அதிகமான அளவுல இருக்குது அப்படின்னா அதுதாங்க ஹார்ட் வாட்டர். இதுவே சோடியமும் அயனும் கரெக்டான அளவில் இருந்தது அப்படின்னா அதுதான் சாஃப்ட் வாட்டர். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி தான் சாஃப்ட் வாட்டர். குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத நீர், அதாவது நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி தான் ஹார்ட் வாட்டர். சரி, இப்போ தண்ணி மாறுறதுனால முடி கொட்டுற பிரச்சனைக்கு வருவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை நிறைய பேருக்கு கூட இந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தீங்க, அப்படி இல்லைனா இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் தொடர்ந்து சாஃப்ட் வாட்டரில் குளிச்சுட்டு திடீர்னு நீங்கள் ஹார்ட் வாட்டருக்கு மாறும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய கால்சியம் தான். சப்போஸ் நீங்கள் தொடர்ந்து ஹார்ட் வாட்டரில் குளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு நீங்கள் சாஃப்ட் வாட்டருக்கு மாறும்போது அப்போ உங்களுக்கு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. நார்மலாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர்லேருந்து ஹார்ட் வாட்டருக்கு மாறும்போது எல்லாருக்குமே முடி கொட்டுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய தலையில், அதாவது உங்களோட ஹேர் ரூட்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு ஹேர் ரூட்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா சத்தான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். யாராவது குளிக்கிற தண்ணிக்காக வீட்டை மாற்ற முடியுமா? ஆனால் வேற வழியே கிடையாது, நம்ம அந்த தண்ணியில தான் குளிச்சாகணும். ஸோ இந்த மாதிரி நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சில ஈஸியான ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. இந்த ட்ரிக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஹாட் வாட்டர்ல குளிக்கிறதுனால நம்மளுடைய தலையில என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய கால்சியம் நம்மளோட தலையில் அப்படியே தங்கிடும். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்க்கு ஒரு நேச்சுரலான ஈரப்பதமே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய மினரல் உங்களோட தலைமுடியை ரொம்ப வீக் ஆக்கிடும். இதனால தான் ஹேரில் நிறைய பேருக்கு பிரேக்கேஜ்லாம் ஆகுது. அதோட சேர்ந்து இந்த மினரல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலையை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாம்புலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஷாம்பு கரெக்டாக நம்மளோட தலையில் செயல்படாத மாதிரி தடுத்துடுது. ஹாட் வாட்டரில் நீங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கேல்பில் கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய போர்ஸ்லாம் இது க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதையே நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட தலைமுடி ரொம்ப பிசுன்னு ஃப்ரிஸியாக மாறிடும். இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல் நம்மளோட தலையில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணும். ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு ஹேரில் டேண்ட்ரஃப்லாம் வருது. ஸோ டேண்ட்ரஃப் வந்தது அப்படின்னாலே நமக்கு ஹேர் லாஸும் கண்டிப்பாக ஆகும். தண்ணி மாறினதுனால தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம ஒரு சில ஈஸியான வழிமுறைகளை கொண்டு நம்ம சரி பண்ணிடலாம். நீங்கள் ஹாட் வாட்டரில் தான் தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா 1 கப் சாஃப்ட் வாட்டரில் உங்களோட ஹேரை நீங்கள் கடைசியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா நம்மளோட தலையில் அந்த ஹாட் வாட்டர் இல்லாமல் சாஃப்ட் வாட்டர் மாதிரி நமக்கு ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும். ஹாட் வாட்டரில் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த மினரல்ஸ்னால வரக்கூடிய பாதிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா 3 கப் சாஃப்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதோட ஒரே ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக இந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஒரு டைம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது அந்த ஹாட் வாட்டர்ல இருந்து வரக்கூடிய மினரல்ஸ்னால வரக்கூடிய பாதிப்பு எல்லாத்தையும் இது சரி பண்ணிடும். அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னன்னா 3 கப் சாஃப்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதோட ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியை வச்சு நீங்கள் உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சொன்ன எதையும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா ஹாட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றக்கூடிய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதே மாதிரி நம்மளோட சேனலில் ஹேர் கேர் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's me Aruna. Bye.